கிரகத்துடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எது ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. மைனஸ் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எதனால் வருதுங்கிறத அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த சனி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வக்கரமாக திங்க் பண்ணவும் செய்யும். இந்த நேரத்தில் வந்து ஒரு காதலை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதல் இந்த நேரத்தில் தேவையா தேவையில்லையா? எப்பா இனிமேல் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் பண்ணவே மாட்டேன், எண்ட் ஆஃப் லைஃப், ஒரு கடனால அவன் பட்டுட்டானா திருப்பி வாழ்க்கையில் கடனே வேணாம் போயிடும். 6/3/2026 சனி பயிற்சி வருது. நம்ம சனி வந்து மாறினாதான் பிரச்சனை கிடையாது. இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டம் சனி வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது கல்யாணம் ஆனவங்களும் கவனமா இருங்கிறோம், கல்யாணமே ஆகலைங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனியில் வந்து கோபத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே தவறாக தான் போய் முடியும். அதேமாரி நிதானம், கோபத்தில் வந்து ரொம்ப நிதானம் ரொம்ப அவசியம். வாழ்க்கை வந்து இழந்துடாதீங்க. அது நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய பதிவு இது. திருப்பி வாழ்க்கை கிடைக்காது. டிவைன் நாடி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் எம்பி கந்தவேல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இன்னைக்கு சனி பயிற்சி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சனி பகவான் பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதோடைய கர்ம விளைவுகள் தான் சனி பகவான் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போவார் அப்படின்னும் பொழுது எதனால சார் இப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு சில பேர் சனி பகவான்னாலே அது நெகட்டிவ் தான், அது தப்பு தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கான காரணமா நீங்க என்ன சார் பாக்குறீங்க? அதுக்கும் சனி பகவானை தான் கேட்கணும். ஏன்னா அது நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்க. புரிதல் இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே சொல்றேன், ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் சொல்றேன், ஜோதிடத்தை கேட்க வரவங்களும் சொல்றேன், ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு கிரகத்துடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. எது ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. நம்ம மைனஸே பேசுறது வந்து அர்த்தமற்றது. அது மைனஸ் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எதனால வருதுங்கிறத அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? பிரச்சனை வரும்னா ஏன் பிரச்சனை வருது, நம்ம பொறுமையா நிதானமா ஒரு விஷயத்தை செயல்படும் போது அங்க பிரச்சனையே வந்தாலும் கூட அதை நிதானமா அதை கையாண்டுட்டு வெளில வந்துடுவோம். அது நான் என்ன சொல்றேன், பொறுமையா தானே சொல்றேன். பொறுமையா இருங்கிறோம், கோபம் வேண்டாங்கிறோம், வேகம் வேண்டாங்கிறோம், தர்மத்தை செய்யுங்கிறோம். தர்மம்னா நான் நீ எல்லாருக்கும் போய் தான தர்மமே பண்ணிட்டு இருக்க சொல்ல வரல. தர்மம்னா யாருக்கும் எந்த, ஏன்னா அந்த சனி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வக்கரமா திங்க் பண்ணவும் செய்யும். அதை நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவர் நம்மள சோதனைக்காரன் தாங்க அவரு. சனி வந்து நம்மளை வந்து சோதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவரு. அப்ப இந்த நேரத்துல வந்து ஒரு காதலை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதல் இந்த நேரத்துல தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். கண்மூடித்தனமா விழக்கூடாதுன்னு தான் அவர் சொல்றாரு. கண்மூடித்தனமா விழுந்துட்டா நீ மாட்டிப்ப. அதுதான் ஒரு பக்குவப்படுத்துறாருங்கிறதுக்கு அவ்வளோ பொருள் இது. அதனால மற்றவங்க வந்து சொல்லலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாதது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளா இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அதை கொடுக்கறது தான் சனி. நீ யாருன்னு தான் சொல்றாரு. சரி, இப்போ சனி பகவான் வந்துட்டு நம்ம ராசியிலேருந்து கடந்து போனதுக்கு அப்புறமா சார் நம்மளுடைய கர்ம விளைவுகள்லாம் நம்ம வந்து சந்திச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு? நல்ல கேள்விங்க அது. எப்பா இனிமேல் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முழு பக்குவத்தை கொடுத்துறாருங்க. எண்ட் ஆஃப் லைஃப். எப்ப அவருடைய கடைசி காலங்கள் வரைக்கும் அவங்க ஒரு கடனால அவன் பட்டுட்டானா திருப்பி வாழ்க்கையில கடனே வேணான்னு போயிடுவாங்க. பழக்க வழக்கங்களால ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டான்னு வச்சுங்களேன், உண்மையிலே நல்லவங்களா வந்து ஒருத்தவங்க அதுக்கு ஹெல்ப் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இல்லப்பா நான் ஏற்கனவே நிறைய பட்டுட்டேன், நீ நல்லவனாவே இரு அப்படிங்கிறது. இல்லையா இந்த 10 லட்சம் கேட்குறியா, அந்த 50,000 என்னால் முடியும், இந்த காசை திருப்பி கூட கொடுக்க வேணாம், நீ இதோட போயிடு அப்படின்னு எவ்வளோ பேர் அந்த பக்குவத்துக்கு பிறகு நல்லபடியாக வாழ்கிறவங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படிப்படையை அவர் முழுசாக கொடுத்துருவாரு. கண்டிப்பாக சார். வாழ்க்கைனா என்னங்கிறத சனி பகவான் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி நேயர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நேயர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், 6/3/2026 சனி பயிற்சி வருது. நம்ம சனி வந்து மாறினாதான் பிரச்சனை கிடையாது. இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், மேஷராசிக்குன்னு 7.5 சனி ஆரம்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் தான் சனி. இருக்கிறது ரொம்ப லாங் பீரியடு. ஒரு குழந்தை வந்து இப்போ மீனராசி 7.5 சனி ஆரம்பித்த பிறகு மீனராசியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இப்போ திரும்பி வந்து அந்த ஒரு 2வது ரவுண்டு அவங்களுக்கு வரத்துக்கு 30 வயசு ஆகும். ஒரு கட்டத்தை ஒரு இடத்த வந்து சுற்றி வரத்துக்கு அவர் வந்து 30 வருஷம் எடுத்துப்பார்.
ஆனால் அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் 7 சனின்னு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, கர்ம சனி இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டம் சனி வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஓகே. மேஷராசிக்கு மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி ஆரம்பிக்கல. சனி மாறுவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த கிரகத்துக்கான உள்ள அந்த ராசிக்கான உள்ள ஒரு பலனை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் சனி பயிற்சி சொல்கிறோம். பிப்ரவரி, ஜனவரி, டிசம்பர், நவம்பர், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர். அப்போ செப்டம்பர் மாதமே மேஷ ராசிக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு. மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், கன்னியா ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, கடந்த 6 மாதமாகவே அவங்களா இல்லை, அவங்கக்கிட்ட நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். இது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் கவனமாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கவனம். கூடுமான அளவுக்கு பிரச்சனையே வேண்டாங்க. பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். தாங்குற அளவுக்கு நம்ம வழி இருந்ததுன்னா அனுபவிச்சுட்டு போயிடலாம். அதை மீறி வரும்பொழுது முடியாதுங்க அது. அதனால் வாழ்க்கைலாம் வந்து திருப்பிலாம் அமையிறதுங்கிறதுலாம் இப்போ அவ்வளோ சுலபம் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வாழ்க்கை ஒன்று கிடைச்சிருச்சா, முன்னாடி சந்தோஷமாக தானே இருந்தீங்க, நல்ல ஒரு புரிதல் இருந்ததில்ல, அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை வருதுங்கும் போது அதை என்னங்கிறது உட்காந்து பேசி வெளியில் போங்க, ரிலாக்ஸாக உட்காந்து பேசுங்க. உங்களை நம்பி அவங்க வந்திருக்காங்க, அவங்கள நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுதான் உண்மை. மற்றவங்களுக்காக மற்றவங்களோட பிரச்சனையை உங்கள் குடும்பத்தில் போட்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் இழந்துடாதீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக பதிய வைக்கிறேன். பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க. கோபத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே தவறாக தான் போய் முடியும். அதேமாரி நிதானம், கோபத்தில் வந்து ரொம்ப நிதானம் ரொம்ப அவசியம். வாழ்க்கை வந்து இழந்துடாதீங்க. அது நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய பதிவு இது. திருப்பி வாழ்க்கை கிடைக்காது. இந்த நேரத்தில் எனக்கு நான் எல்லா உணர்ச்சிகளையும் நான் அடக்கிட்டு நான் வாழ்வேன்னு நம்ம வந்து வீரப்பா பேசிடுவோம். 4 வருஷம் 3 வருஷம் கழித்து நம்மளுடைய இதே அந்த வீரப்பா இருக்காது, அந்த வைராக்கியம் இருக்காது. அப்போ என்ன பண்ணும், தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போகும். அப்பயும் போய் நம்ம யாரையாவது நம்பி ஏமாறுவோம், அதனால் பாதிப்பை உண்டாக்குவோம். அதுமாரிலாம் தேவையில்லை. அதனால் ஒரு முறை கடவுள் நம்மளை ஒன்றா நினச்சிட்டாரு, கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பாருங்கள். பண விஷயத்துலையும் சொல்கிறாங்க, செலவு பண்ணுறது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த நேரத்துக்கு இது ரைட்டா அப்படிங்கிறத பார்த்து அதை செயல்படுங்க. அடுத்தது வண்டி வாகன பயணம். ஏன்னா இந்த ராசிக்காரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் சொன்னவங்களுக்குலாம் காலில் பிரச்சனை வரும், எலும்பு. ஏன்னா சனி வந்து நொண்டிங்கிற ஒரு கிரகம், முடவன் சொல்லுவாங்க. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நேரடியாக ஃபஸ்ட்டு வந்து எங்கே குறி வைப்பார்னா காலில் தான் குறி வைப்பார். அப்போ காலில் வந்து ஃப்ராக்சர் வரும், குதிகால் பிரச்சனை வரும், கணுகால் பிரச்சனை வரும், ஜாயிண்ட் பிரச்சனை வரும், முட்டியில் பிரச்சனை வரும், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து உடல்நிலையை கவனமாக வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி பண்ணும்போது கூட ரொம்ப கவனமாக பண்ணுங்க. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வந்து திருமணமான தம்பதிகள் பற்றி பேசியிருந்ததுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன் சார். என்னென்னா, இப்போ இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமண முறிவுகள், உறவு முறிவுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ புதுசாக ஒரு உறவில் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டுமே உண்டு. நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதாவது கல்யாணம் ஆனவங்க கவனமாக இருங்கிறோம், கல்யாணமே ஆகலைங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனியில் வந்து கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம திருமணம் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? நம்ம அது இல்லைன்னா அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக எடுத்து வச்சுறது நல்லது தானா சார்? அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவார். யார் 7.5 சனியில் வந்து, அதான் சொல்கிறேன், சனியினுடைய காலகட்டத்தில் நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்காங்க. நிரந்தரமான வேலை, ஏன்னா அவர் வந்து நிரந்தரமான ஒரு கிரகம் இல்லையா, சனி வந்து நிரந்தரமான ஒரு கிரகம். அதனால் அவங்களுக்கு நிரந்தரமான வேலை, பதவியில் உயர்வு கிடைச்சவங்க பல பேர் இருக்காங்க. அதே போல் கல்யாணம் ஆகாத இருந்தவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துறாரு அவர். நல்லது என்னெல்லாம் வேணுமோ ஒரு மனிதனுக்கு நல்லதையும் கொடுக்குறாரு, கூட கெட்டதையும் கொடுக்குறாரு. அந்த கெட்டதை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணுங்கிறது தான். இது வேணுமா வேணாமாங்கிறத அதை நல்லபடியாக நம்ம கையாண்டோம்னா அப்போ அந்த நம்ம பிரச்சனையிலிருந்து தவிர்த்துக்கலாம். கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, அந்த கல்யாண வாழ்க்கையில் என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ பிரச்சனை இருக்கோ அதையும் காட்டி கொடுக்குறாரு.
அப்போ அதை அந்த இடத்த நம்ம கவனமாக கொண்டு போனோம்னா அந்த பிரச்சனை நம்ம தவிர்க்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம இந்த டைமில் எடுத்துடலாமா சார்? ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கலாம், இல்லை நான் ஒரு அப்ராட் போகலாம், ஒரு பெருசாக நான் ஒன்று படிக்கலாம் ஆசை இருக்கு. அதாவது இந்த இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உள்ளவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் கட்டாயம் உண்டு, இடமாற்றங்கள் நிச்சயம் உண்டு. இப்போ சில பேர் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, நடக்கும். அதாவது அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல வேலை 10ஆம் இடம் என்பது நல்ல வலுவாக இருந்து 10 கூடிய கிரகங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கான அமைப்புகள் பெற்றிருந்த கிரகங்கள் அங்கே வலுவாக இருந்திருந்தால் இவங்களுக்கு உத்தியோகமும் கிடைக்கும். நம்ம வந்துட்டு இன்னைக்கு சனி பகவான் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். நிறைய பேசுறதுக்கு இருக்குங்க. அதான் சார், நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக அடுத்தடுத்து நம்ம அதை பேச தான் போகிறோம். அதெல்லாம் பத்தாது. ஏன்னா சனியை பற்றி சொல்றதுக்கு அது ஒன் ஆஃப் பெஸ்ட் கிரகம்னு சொல்லிட்டோம். குரு பகவானுக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகம் நீதிக்காரகன்னா அது சனி பகவான் தான். கண்டிப்பாக சார் பேசியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்பலாம் பயப்பட வேண்டாம், நீங்கள் வந்துட்டு பண்ணதுக்கான பலனை மட்டும்தான் அனுபவிக்க போகிறீங்க. அதை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய மாற்றம்லாம் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப பயத்திலும் நடுக்கத்திலும் இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கீங்க. கோயிலுக்கு போங்க, நிறைய கோயிலுக்கு போங்க, அதை சொல்கிறேன் பாருங்க. சிவாலயங்கள் போங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கோயிலுக்கு போகணுங்கிறதுக்கு போகாதீங்க, மனசை ஒருநிலைப்படுத்தி உட்காருங்க. அதே மாதிரி வந்து சனி யாருக்கெல்லாம் நட்பு கிரகம் இருக்கு, யாருக்கெல்லாம் பகை கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பேசுனா ரொம்ப ரொம்ப பெருசாகும். அதை நம்ம இன்னொரு எபிசோட்ல வைக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து ஈஸ்வரன் பட்டம் வாங்கினதுனால கூடுமான அளவுக்கு அவருடைய வழிபாடு சிவாலயம், காலபைரவர், அனுமான், ஆஞ்சநேயர், இந்த தெய்வங்களெல்லாம் வணங்கும் பொழுது அவருடைய வீரியத்தை தாக்கத்தை குறைக்கலாம். பக்தியோட போய் கும்பிடுங்க. ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உடனே பலனை எதிர்பார்க்காதீங்க, வாரமும் போங்க. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.